எப்படி ஒரு லட்லகாரஹா வர்த்தமான காலஹா பட் தாத்துஹு அப்படின்னு சொன்னா பठति பठतः பठन्ति பठसि பठथः பठथ பठामि பठावः பठामः சொல்றீங்களோ அதே மாதிரியே லங்குலகாரஹா பூதகாலஹா பட் தாத்துஹு அப்படின்னு யாராவது கேட்டா அப்போ நீங்க இதே மாதிரியே சொல்லணும். அப்ப என்ன சொல்லணும்? அப்பட்டத்து अपठताम अपठन अपठः अपठतम अपठत अपठम अपठाव अपठाम. புரியுதா? இத நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஏன்னா இந்த பேசிக்கா இருக்கக்கூடிய 3 காலங்கள் டென்சஸ், சரியா? இதை நீங்க தெரிஞ்சுட்டாதான் அதுக்கப்புறமா சென்டென்சஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணும்போது உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். சரியா? ஏன் அப்படின்னா இப்போ சம்ஸ்கிருத புஸ்தகங்கள் எல்லாம் வாசிக்கும் போது அதுல சின்ன சின்ன கதைகள் எல்லாம் கொடுத்திருப்பான். சில கதைகள் எல்லாம் பிரசன்ட் டென்ஸ்லயே முழுக்க கொடுத்திருப்பான். சில கதைகள் எல்லாம் பார்த்தோம்னா பாஸ்ட் டென்ஸ் தான் ஃபுல்லாக கொடுத்திருப்பான். அப்போ நம்ம இந்த தாத்துவை படிக்கவே இல்லையே, நமக்கு இந்த கதை புரியாது போல இருக்கே நம்ம நினைக்க கூடாது. புரியுறதா? இப்ப நான் எழுதுறத அதே மாதிரியே காப்பி பண்ணிக்கணும். சரியா? अपठत् अपठत अपठताम अपठन. சரி, அப்பட்டத் அப்படின்னா என்னது? படித்தான், படித்தாள், படித்தது. சரியா? சரி. அப்பட்டதாம் அப்படின்னா என்ன? இருவர் படித்தனர். புரியுறதா? ஓகேவா? அப்பட்டன் இரண்டிற்கு மேற்பட்டவர்கள் படித்தனர். புரிஞ்சுதா? புரியுது சுவாமி. சுவாமி ஒரு நிமிஷம். அப்பட்டதாம் அப் டு 2 ஆனா? அப்பட்டதாம் அப்படின்னா 2 தான். சரியா? அப் டு 2. ஓகே ஓகே. அதான் அப் டு 2 இல்லனா 2. கரெக்ட். ஒன்லி 2. சாரி யூ ஆர் ரைட். இது இங்க அது மோர் than 2. அடுத்து அப்பட்டதான் மோர் than 2. ஆமா, ஓகே. சாரி, இங்க பட்டதி பட்டதா அப்படி அதுக்கு பதில் அப்பட்டதாம் வருதா? ஆமா. இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. பठति பठतः பठन्ति இது பிரசன்ட் டென்ஸ்ல. சரியா? கரெக்ட். அப்பட்டது அப்பட்டதாம் அப்பட்டன்னு பாஸ்ட் டென்ஸ்ல. புரியுறதா? ஓகே, சரியா? ஒரே ஒரு நிமிஷம் சுவாமி. பட்டதி பட்டந்தி இது எழுதிடுறேன். இது பிரசன்ட் டென்ஸ். ஆமா, லட்லகாரஹ வர்த்தமான சரி. அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல என்ன சொல்றீங்க? லங்குலகாரஹ பூதகாலஹ. இது அப்பட்டது அப்பட்டதாம். ஓகே. அப்பட்டன்னு அப்பட்டதாம் அப்பட்டன்னா. ஆமா, அப்பட்டன்னு அப்பட்டன் அப்பட்டின். இங்க பட்டந்தி அப்படின்றதுக்கு பதில் அப்பட்டன்னு வருது. அவ்வளவுதான். நீங்க கான்செப்ட் என்ன புரிஞ்சுக்கோங்க. இது பாருங்க, படிக்கிறான், படித்தான், அது 2 ஏகவசனம், சிங்குலர். கரெக்டா? நான் சொல்றது புரியுறதா ஸ்ரீனிவாசன்? புரியாது சுவாமி. இது என்னன்னா இது எல்லாத்துலயுமே பட்டதி பட்டதா பட்டந்தி பட்ட அப்படிங்கறத மாதிரி இங்க அப்பட்டான்னு வருது. ஆமா, சரியா? கரெக்டா புரிஞ்சுங்க. பட்டதாம் அப்பட்டன். ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ராமஹா பட்டதி, ராமஹா அப்பட்டது. ரெண்டுத்துக்கும் என்ன மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். ராமஹா படத்தின்னா ராமஹா படிக்கிறான், ராமஹா படித்தான், ராமன் படித்தான். அவ்வளவுதான் கரெக்டா சொல்லுங்க. சரியா? சரி, ரெண்டாவது இது எழுதிருக்கீங்களே, இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அதோட கம்பேர் பண்ணி சொல்ற பாருங்க. ராமவ் இருங்க, ராமவ் பட்டதா ராமவ் அப்பட்டதாம். ரைட். இது இந்த தாது ரூபம் ரூட் வேர்ட் என்ன சுவாமி சொன்னீங்க? பட்டு தாது. ஆமா, இட்டு. பட்டு தாது தாது
பட்டு தாதுகு. எழுதிட்டேன். தாதுகு. ஓகே, எழுதிட்டேன். சரி, ஓகே. பிருத்திவிராஜ். அப்போ அபட்டதாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்டதாம் இரு ராமர்கள் படித்தார்கள். அவ்வளவுதான். இரு ராமர்கள் படித்தார்கள், இரு ராமர்கள் படித்தனர். படித்தார்கள். புரியுறதா? ஆமா. Two dual form. டியூயல் ஃபார்ம். மூணாவது அப்பட்டன். அங்க ராமா. பட்டன். நிறைய ராமர்கள் படித்தார்கள். ஆமா, ராமர்கள். ராமர்கள். அப்பட்டன். ஆமா, ராமாக அப்பட்டன், ராமர்கள் படித்தனர். அங்க புரியுதா? ராமாக பட்டஞ்சி. ராமாக. கரெக்டா சொன்னவா? என்ன அங்க சொன்னா, வந்து என்ன சொன்னா? ராமாக ராமாக நம்ம சொன்னோமா இல்லையா? இல்ல, பிரேக் ஆகுது சுவாமி, வாய்ஸ் பிரேக் ஆகுது. அது பாருங்க, பிரசன்ட் டென்ஸ் லட்லகாரஹ வர்த்தமான காலகால ராமாக பட்டந்தின்னு சொன்னோமா பட்டந்தி. இல்லையா? கரெக்ட். ஆமா. ராமர்கள் படித்தனர்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரிதான் இங்க ராமாக அப்பட்டன், ராமர்கள் படித்தனர். அப்போ ராமாக பட்டந்தி, ராமர்கள் படிக்கின்றனர். ராமாக அப்பட்டன், ராமர்கள் படித்தனர். Yes, sir. புரியுதா? இப்போ இந்த 3 கான்செப்டும் எனக்கு புரியல அப்படின்னா நான் சொல்றேன். திருப்பி சொல்றேன். புரியுது சுவாமி. மத்தவங்களுக்கு புரியுறதான்னு கேட்டுக்கோங்க சுவாமி. கண்டிப்பா. புரியுது சுவாமி. சரி.